நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில் இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும் பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான். சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க.
இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. 7.5 சனினாலே ரொம்ப பெரிய பயம் வந்துடும். ஐயா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு. உண்மையிலேயே இந்த 7.5 சனி அமைப்புல 2 விதமாக பலன் தரும். 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் சுற்று பொங்கு சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது நடக்கின்றதுனால இந்த 50 வயதிற்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக வரக்கூடிய அமைப்பில் சுப விரயங்கள் ஏற்பட்டு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். ஆக 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த 7.5 சனி ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து விடுமோ என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, 50 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக 30 வயதில் அதிகம் இருக்கக்கூடியவங்க தான் சமூக ஊடகங்களை அதிகம் பார்க்குறீங்க. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் 35 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள் தான். இவர்களுக்கு ஏதாவது 7.5 சனி தொந்தரவுகளை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 7.5 சனிலையும் ஒரு 3 பிரிவுகள் இருக்குது. அதாவது இப்போது உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது விரயச்சனி. 12ஆம் இடத்துல சனி வரப்போகிறார். இந்த சனி உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்க போகிறதில்ல. ஆனால் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு சனி பயிற்சி நடக்க போது பாருங்கள், அடுத்த சனி பயிற்சி. அதில் தான் உங்களுக்கு ஜென்ம சனி வரும். அந்த ஜென்ம சனியில் தான் மிகப்பெரிய ஒரு கடுமையான சாதகமற்ற தன்மைகள், வேலை, தொழில் கஷ்டங்கள் போன்றவைகள், பணம் பற்றிய அமைப்புகள், புரிதல்கள், குடும்பம் பற்றிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை என்பதே ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். அதனால் பெரிய அளவில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த கஷ்டத்தை கவலைப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் என்னங்கய்யா நடக்கும்? வருமானங்கள்லாம் வருங்க, வேலையில் நல்லா இருக்கும், தொழிலில் நல்லா இருக்கும், காசு பணம் வரும். ஆனால் வரக்கூடிய விரயச்சனியாக 12ஆம் இடத்துல வர்றதுனால காசு பணத்தை செலவு செய்து விட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வரும். சேர்த்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிய அளவில் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு இந்த விரயச்சனி சில தொல்லைகளை கொடுக்கும். இருக்கிற இடத்திலிருந்து நகர்த்தி வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் சம்பாதிக்க வைக்கும். செலவு பண்ணுறதுனா சுப செலவுகளை பண்ணிட்டு போங்க. ஒரு நிலையில் வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது என்பது மாதிரியான அத்தனை சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் நல்ல மாற்றங்கள், 12th பாவகா இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். 6, 8, 12ஆம் இடங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவை. இப்பொழுது நன்றாக இல்லாத மேஷராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதற்கான சில அடிப்படை அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்துருமோன்னு வந்துருச்சுன்றது பயப்படலாம் தேவையில்லை. உண்மையை சொல்லப்போனால் 7.5 சனியில் பேசிக்கான அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கல்வியில் தடை இருக்காது, வேலை தொழில் அமைப்புகளில் தடை இருக்காது. அதாவது விரயச்சனியில் திருமணம் போன்றவைகள் தடையாக இருக்காது. வழக்கம் போல் எல்லாருக்கும் அந்தந்த வயதில் தசாபுக்திகளின் அடிப்படையில் திருமண காலங்கள் வந்துவிட்டாலே நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் நடக்கும், வேலை நடக்கும், தொழில் நடக்கும், வியாபாரம் நல்லாக இருக்கும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அவரவர்களுடைய வசதி தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போலவும் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலவும் நல்ல பலன்களை தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், அடிக்கடி ஒரு பயணங்கள் போதல், வெளிமாநிலத்திற்கு பயணம் போகிறது, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரக்கூடிய அமைப்புகள் என ஒரு நிலையாக மாற்றங்களின் மூலமாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. 7.5 சனி அடுத்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் என்பதால் கவலைகள் இல்லாத நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் 90 மார்க் கொடுப்பேன். சூப்பரான சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி. 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஏற்கனவே உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி கிரகமான இந்த சனி பகவான் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுறாருங்க. உண்மையில் சனி பகவான் 3, 6, 11 ஆகிய 3 இடங்களில் மட்டும்தான் யோக பலன்களை செய்வார். இப்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல வரப்போகிறார். அதை விட இன்னொன்றுங்க, சனி மட்டும் நல்லது செஞ்சிடறதில்ல, கெட்டதை செஞ்சிடறதில்ல. 9 கிரகம் இருக்குல்லங்க, ஒரு மொத்தமாக ஒரு 4-5 கிரகம் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கும். அதே போலவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாறுகின்ற அதே நேரத்தில் ஒரு 30-40 நாட்களுக்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்கிறது. அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அருமையாக 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக 2, 11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. என்ன நடக்கும்? நல்ல லாபம் வரும், தொழிலில் நல்ல லாபம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அது நன்றாக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி
அப்படியே வெற்றிகளை கொடுப்பார். வெற்றினா என்னங்க? யாரை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கிட்ட சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் அடைஞ்சிடலாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய 11ஆம் இடத்து சனி இப்போது வந்திருக்கிறார். ஆகவே எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய முன்னேற்றங்கள். 90 மார்க்கு கொடுத்துட்டேனே, அருமையாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அமைப்பின் காலத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் என்கின்ற மிகப்பெரிய யோக பலனை அடைந்திருக்கிறார். ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய நல் மாற்றங்கள் எல்லாமே மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்கு. வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி புதிதாக உருவாகக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு வெற்றியாக சில அமைப்புகள், சில சக்சஸ், அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தவங்க, குடும்ப பிரச்சனை இருந்தவங்க, உங்களுக்கு சாதகமான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு சாதகமாக மற்றவர்கள் இறங்கி வரக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்ல நிம்மதியை கொஞ்ச நாளாக இது வரைக்குமே இல்லாத கிடைக்காத எல்லா நிம்மதி அமைப்புகளையும் ரிஷபராசிக்காரர்கள் அடையக்கூடிய யோக நல்ல சனிப்பெயர்ச்சியாக அந்த சனிப்பெயர்ச்சி இருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கும், வீட்டில் மங்களகாரியம் நடக்கும், இந்த வருஷத்துலேயே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஒரு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தவங்க, ஆரோக்கிய குறைவாக இருந்தவங்க, கடன் தொல்லையில் இருந்தவங்க, 11ஆம் இடம் கடன் தொல்லையை நீக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு, இது மூணுமே அப்படியே படிப்படியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா வயதினருக்கும் எல்லா நிலையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சிங்க. இந்த சனிப்பெயர்ச்சி 2025ஆம் வருஷம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பூரண வெற்றியை கண்டிப்பாக தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது ஆரம்பிக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் கடந்த காலத்தில் 9ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு உங்களுக்கு மாறுகிறார். உண்மையில் ஒரு பாவ கிரகம் கோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல இவர் கேந்திரத்தில் வரக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு. இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம்னா மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசி புனிதத்தை அடைகிறது. ராசிக்கு குரு மாறுகிறார். அதனை அடுத்து ஒரு 4 நாள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. அதை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு கேது மாறுகிறார். ஆக எல்லா நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் 2020, 21, 22 இந்த 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை சந்திச்சிங்க. இப்போ ஒரு வருஷமாக கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவுக்கு எந்திரிச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அமைப்புகளை நீட்டித்து தருவதற்கான ஒரு நல்ல அமைப்பாக 10ஆம் இடத்தில் இருப்பதன் மூலமாக நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல வியாபாரம் போன்ற அமைப்புகள், லாபம் வரக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள், நல்ல கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பு என்ன படிக்கலாம், எது படிக்கலாம், இருக்கிற இடத்திலிருந்தே மாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு, எல்லாத்தையும் இன்னொன்னையும் சொல்லிடலாம். உங்களுடைய 9ஆம் அதிபதியான சனி இப்போது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பை அப்படியே துல்லியமாக செய்யக்கூடிய நிலையில் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதால் பிள்ளைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மே மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருது. பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, பிள்ளைங்களுக்கு தொழில் இல்லை, பிள்ளைங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு அவைகள் அத்தனையும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். புதுசாக காதல் வரப்போகுது. ஏற்கனவே 2020, 21, 22 காதல்லாம் பிரேக்கப் ஆகி போச்சு நிறைய பேருக்கு. யார் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அப்படியே ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்ட நிலைமைகள்லாம் மாறி கல்யாணம் வர்றது, காதல் பண்ணுறது, இது எல்லாமே நல்லாக இருக்கும். எந்த ஒரு தொழிலும் சக்ஸஸாக இருக்கும். கையில் காசு நடமாடும். வீடு வாகன சேர்க்கை இருக்கும். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்ட முடியும். வாகனம் வாங்கலை, இது வரைக்கும் அம்மா அப்பா இதை ஒத்துக்கவே இல்லை, இந்த வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான அவர்களுக்கு வண்டி வாகனம் கரெக்டாக நடக்கும். வேலையில் இது வரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, 5-6 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், ஒரே சீட்டில் தான் உட்காந்துருக்கிறேன், இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாமே அப்படியே வேலை அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன்கள், பதவி உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. ஆக கல்வி மேன்மை, கல்வி முழுமையாக இருப்பது, வேலை நன்றாக இருப்பது போன்ற 10ஆம் இடத்துடைய பட்ட
பட்டம், பதவி, அந்தஸ்து, சம்பள உயர்வு போன்றவைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக பலன்களை கிட்டத்தட்ட 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல பலன்களை தரப்போதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பெயர்ச்சி. கடகராசிக்காரர்களுக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். கடந்த 2 வருஷமாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் போட்டு புளிஞ்சிருச்சு. எந்த ஆயில்ய நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை, எந்த பூச நட்சத்திரக்காரரும் நல்லா இல்லை. சாமியை கும்பிடாதவங்க, ஜோசியத்தை நம்பாதவங்களை கூட கடகராசிக்காரர்களை சாமியை கும்பிட வச்சிருச்சு, இப்போ ஜோசியத்தை நம்ப வச்சிருச்சுன்றது தான் கடந்த கால அஷ்டமச்சனியோட நிலைமை. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது நல்லது யோகம் எல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். உங்களையும் என்னையும் போல ஒரு நடுத்தரமானவர்களுக்கு பெரிய யோகங்கள்லாம் நடக்க வேண்டாங்க. கெடுதல்கள் நின்னா போரும் இல்லையா? அஷ்டமச்சனியில் 2 வருஷமாக நீங்கள் அடைஞ்சுக்கிட்டு நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் நிற்க போதுங்க. நல்லது நடக்கலைன்னா கூட கெடுதல் நிற்கிறது பெரிய யோகம். 9ஆம் இடத்துல சனி பெரிய இதுங்களை கொடுத்துட மாட்டார், யோகத்தை அள்ளி கொடுத்துட மாட்டார். ஆனால் ஒன்று, அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மார்ச் மாதத்திற்கு மேலே விலக போகுது. கடந்த காலமாக 2 வருஷமாகவே நட்புனா என்ன, உறவுனா என்ன, பணம்னா என்ன, வேலையில் எப்படி கெட்ட பேர் எடுக்கிறது, தொழிலில் எப்படி நஷ்டம் வருது, ஒரு மாதிரியான ஒரு ஆரோக்கியம் இல்லாத சூழல், கடன் எப்படி வந்ததுன்னே தெரியல, குடும்பத்தில் கெட்ட பேர், புருஷன் பொண்டாட்டி சண்டை, சேர்ந்திருக்க முடியாத நிலைமை, பிரிவு, இழப்பு, வருத்தம், கண்ணீர், தூக்கம் இல்லாத நிலைமை, அழுகையாக இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடுமையான மன அழுத்தத்திலிருந்து வந்த கடகத்தினர் அவ்வளவுக்குமே, குறிப்பாக இளைய பருவத்தினரை சொல்கிறேன், ஒரு 20லிருந்து ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான கஷ்டப்பட்டீங்களா? எல்லா நிலைமைகளும் இப்போது நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரப்போதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கஷ்டம்னு வந்துட்டாலே அதுக்கடுத்து இஷ்டம்னு ஒரு இன்பம்னு வந்துதாங்க தீரணும். ஒரேடியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. மலையில் ஏறிக்கிட்டு இருந்தால் நேராக மலையிலேயே ஏறி அப்படியே நிலாவுக்கெல்லாம் போயிட முடியாது. ஒரு நாள் மலை உச்சிக்கு போனால் கீழே இறங்கித்தான் ஆகணும். அப்போ கஷ்டத்தின் உச்சிக்கு சென்று விட்ட கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே நல்லவைகள் நடப்பதற்கான ஒரு படிப்படியான மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். வேலை அமையும், தொழில் அமையும், லாபங்கள் வரும், நஷ்டங்கள் விலகும், கடன் விலகும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி பிரியலாம் என்று எண்ணிருந்தவர்கள் அப்படியே மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் வரும். புருஷன் பொண்டாட்டிய நல்லவைகளாக மாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு. காதலன் காதலி பிரேக்கப்பான காதல் மறுபடியும் வராது, புதுசாக காதல் வரும், கல்யாணம் கிடைக்கும். எப்போவுமே அஷ்டமச்சனியில் ஒரு பிரேக்கப் ஆனது அப்படிலாம் ஒன்றும் மறுபடியும் திரும்ப ஒட்டாது. அப்போ ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்ல விதமாக ஒரு நிலையில் இணைத்து வைக்கக்கூடிய தன்மைகளை இப்போது 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி செய்வார். இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும், முக்கியமாக ஒரு கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கிட்டீங்க பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 6 மணிக்கு மேலே வரிசையாக ஒரு கடைக்கு முன்னாடி பைக்காக நிற்கிது, இப்படி கையை விட்டு பாட்டிலாக வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல. இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருமே சுய கட்டுப்பாட்டுடன் அந்த பழக்க வழக்கத்தை விடுவீர்கள். அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், கெட்டுப்போன பேர் திரும்ப கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எங்கெங்க பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து வெளியே வரக்கூடிய 80% நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு சனி பயிற்சிங்க கடகராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி விலகுகின்ற இந்த சனி பயிற்சி. சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை அடிக்கடி சொல்றேன். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஐயா, அஷ்டமச்சனினாலே ஒரு பயம் தானே? உண்மைதான். அஷ்டமச்சனி கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. போன வருஷம் கடகராசிக்காரர் எப்படி இருந்தார்னு பாருங்கள். 2020ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர் எப்படி இருந்தார்னு பாருங்கள். ஒரு 2.5 வருஷம் கொண்ட அந்த சுற்றுல ஒவ்வொரு ராசிக்கும் அஷ்டமச்சனியின் மூலமாக கஷ்டங்கள் வர வேண்டிய அமைப்பில் இப்போது அஷ்டமச்சனி சுற்று சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. ஆனால் ஒன்று, அப்படி என்ன உங்களை கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். இப்பொழுது 2.25 வருஷம் அஷ்டமச்சனி உங்களுக்கு நடக்க போகுது. அஷ்டமச்சனிக்கு ஒரு விதிவிலக்கு, ஒரு தீர்வு நம்முடைய மூல நூல்களில் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோச்சார வேதை அமைப்பில் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கக்கூடிய சனிக்கு பக்கத்தில் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சனி கெடுதல்களை செய்ய மாட்டார். இது அஷ்டமச்சனிக்கு வேதை என்கின்ற ஒரு அமைப்பு. அது இப்போது அதிர்ஷ்டவசமாக நல்ல நிலையாக தற்செயலாக அப்படியே உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்குங்க. 7ஆம் இடத்துல சனி மாறின 40 நாள்லேயே 7ஆம் இடத்துல ராகு கேது 1.5 வருஷத்துக்கு மாற போகிறார். 2.25 வருஷத்தில் ஒரு 1.5 வருஷம் 3/4 பங்கு உங்களுக்கு செயல்படாமல் போகிறது. ஆக அஷ்டமச்சனியில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது என்பதுதான் உண்மை. அதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. அஷ்டமச்சனியில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது, வேலையை மாறக்கூடாது, கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட 1க்கு 4 தடவை யோசிக்கணும். அஷ்டமச்சனி என்பது ஒரு சாதகமற்ற தன்மை தான். பணம் என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் யார் நல்லவன் கெட்டவன்
வெளியில் நண்பர்கள் யார் நல்லவர் கெட்டவர், சொந்தக்காரங்களில் எவர் நல்லவர் கெட்டவர், யார் நமக்கு உயிரை கொடுத்து உதவுவார், யார் நமக்கு வேறு விதமாக உதாசீனப்படுத்துவார் என்பது போன்ற ஒரு கெட்ட சாதகமற்ற அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டம சனி தான். உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காதுன்னொன்னே உடனே எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க. எல்லா நிலைமைகள்லையும் பொறுமையாக நிதானமாக பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை புண்படுத்தி பேசுறது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடாது. ஹெல்த் விஷயத்தில் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது. எல்லா நிலைமையிலையும் ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி மண்டடினா கூட முறைப்படி மருத்துவத்தை போக வேண்டிய அமைப்பு. கடன் வாங்கிடாதீங்க. கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டை தூக்கி பாக்கெட்லேயே வைக்காதீங்க, வீட்டுக்கே வச்சுட்டு போயிடுங்க. வீட்லேயே ஒரு 2 வருஷத்துக்கு தொடாதீங்க. கடனை தேவையின்றி வாங்காதீர்கள். ஒரு அந்தஸ்து கௌரவ அமைப்புகளில் கொஞ்சம் பங்கம் ஏற்படும். யாரிடமும் கொஞ்சம் ஒரு மாதிரியான குறுக்கு வழி சிந்தனைகள் அமைப்புகளை கண்டிப்பாக அஷ்டமச்சனியில் செயல்படுத்தக்கூடாது. ஆகவே கொஞ்சம் பொறுமை நிதானம் போன்ற அமைப்புகளோடு இருந்து செயல்பட்டாலே பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வராதுங்க. வேலையின் காரணமாக அஷ்டமச்சனியின் தாக்கம் கடுமையாக இல்லாத ஒரு சாதாரண ஒரு சனி பயிற்சியாகத்தாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஐயா என்னங்கய்யா 7ஆம் இடத்துல கண்டகச்சனின்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுத்துறாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் 5ஆம் அதிபதியாகி 6ஆம் அதிபதியாகி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சனி இப்போ 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்க போகிறார். 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணும்? உங்கள் ராசியை பார்க்குறாரு, சோம்பலை அதிகரிக்கும். சும்மா ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை 4 நாளைக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க. கடுமையான ஒரு அளவில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மனசில் வரும். எதுலேயும் ஒரு மாதிரியான விட்டேத்தியான மனப்பான்மை வரக்கூடிய அமைப்பு. உண்மையில் இன்னும் ஒன்றும் சொல்லணும், ஒரு வேறு இன மத மொழி பேசுகின்ற என்னுடைய இனத்துக்காரர் கிடையாது, என்னுடைய மதம் இல்லை, என்னுடைய மொழி இல்லை, இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுகிறவர்களுக்கு அந்த காதல் நிறைவேறக்கூடிய தன்மை, வீடில் இது வரைக்கும் சம்மதம் கிடைக்காதவங்களுக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் எல்லாமே இப்போது 7ஆம் இடத்து சனியால் கிடைக்குங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கசப்புகள் வரக்கூடிய தன்மை உண்டு. கணவன் மனைவி உறவு பிரிவாக கூட இருக்கலாம், சுப பிரிவுகள் வரும். கன்னிராசிக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். புருஷனுக்கு துபாயில் வேலை கிடைக்குது, அமெரிக்காவில் வேலை கிடைக்குது, அங்கே கிடைக்குது, டெல்லிக்கு போகிறாரு, பாம்பேக்கு போகிறாரு, கல்கட்டாக்கு போகிறாரு, ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற மாதிரி குடும்பத்தை வேலையின் நிமித்தமாக சுப பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பங்காளிகளிடையே பங்குதாரர்களிடையே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் ஏதேனும் ஒரு நிலையில் சோதனைகளை. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகுதுங்க. ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணிக்கிட்டு அவருக்கு எதனா ஜாமீன் கையெழுத்து போட்டேன், அப்படி கையெழுத்து போட்டேன், இப்படி கையெழுத்து போட்டேன், அவருக்கு ஒரு 10 லட்சம் வாங்கி கொடுத்தேன், 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன்னு ஃப்ரெண்டுக்கு எதனா வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டு கிடப்பீங்க. அதனால் கன்னிராசிக்காரர்கள் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கண்டகச்சனியின் விளைவினால 7ஆம் இடத்து சனி ராசியை பார்க்கின்றார் என்பதன் அடிப்படையில் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நட்புகளில் கவனமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும், வீட்டுக்காரராக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், காதலியாக இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கண்டகச்சனியில் உண்டு. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மற்றபடி பெரிய அளவில் வேலை அமைப்புகளில் சோதனைகள் இருக்குமா? இருக்காது. தாய் தந்தையை சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்பா அம்மாவை பிரிஞ்சு வேறு வேலைக்கு போகிறது, அல்லது சிலருக்கு கல்யாணம் ஆகி அப்பா அம்மாவை சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்புகள். தந்தையினால் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடங்கள் வரக்கூடிய தன்மை. அப்போ சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு நிலைமை, சொந்த ஊரில் இருக்க முடியாது. சொந்த ஊரில் வீடு கட்டுறவங்கலாம் சீக்கிரம் டக்குன்னு கட்டி முடிங்க, இல்லை ஒரு 2 மாதம் இழுத்ததுன்னா மறுபடியும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதை தவிர்த்து கண்டகச்சனி பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஒரு எந்த வயதினராக இருந்தாலும் வேலையில் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் மனம், வீடு, குடும்பம் இது போன்றவைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்து கண்டகச்சனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டுங்க. 100 மார்க் நான் துலா ராசிக்காரர்களுக்கு கொடுப்பேன். துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு துலா ராசிக்காரர்களை அசைக்க ஆள் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில் கோச்சாரத்தில் எப்போவோ ஒரு தடவை தான் இந்த மாதிரியான நிலைமைகள் ஏதோ ஒரு ராசிக்கு மட்டும்தான் வரும். அந்த ராசிகளில் முதன்மையான ராசி இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியது 3 ராசி தான். ரிஷபம், துலாம், மகரம். இந்த 3, 6, 11 சனி வர்றது இந்த இடம் தான். இந்த 3 ராசிகளுமே நட்பு ராசிகளாக இருக்கக்கூடிய, அதுலேயே 2 ராசிகள் ரிஷப துலாத்திற்கு வருவது மிகப்பெரிய யோகம், சுக்கரனுடைய வீடு. ஆக இந்த இடத்துல இருந்து என்ன நடக்குது?
முதல்ல இப்போ மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது. இந்த சனிப்பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு வருவது அபாரமான யோக நன்மைகளை, பெருத்த தனலாபத்தை, வியாபார நன்மையை, வேலை நன்மையை, தொழில் நன்மையை, மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே பாருங்க, ஒரு 40 நாளில் குரு பயிற்சி நடக்குது மே மாதம் 14ஆம் தேதி. அது அப்படியே 9ஆம் இடத்திலிருந்து குரு வந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்களை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்படியே 4 நாளில் ராகுகேது பயிற்சியில் 11ஆம் இடத்துல அப்படியே கேது வந்துடுறார். என்ன பாருங்க, துளாராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது. அதுதான் உண்மை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு, சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அப்படியே நல்ல நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதைவிட முக்கியமாக மிகப்பெரிய அளவில் வந்து இதுவரை பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் லாபம் கிடைக்காதவர்கள், சூதாட்டத்தில் பணத்தை பறிகொடுத்தவர்கள், ஏதேனும் ஒரு நிலையில் காசு பணத்தை இழந்தவங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, அவ்வளவு பேருக்கும் அப்படியே வந்து இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மை, நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரங்களுக்கு வந்துடுதுங்க. ஆக இந்த வருஷம் நடக்கக்கூடிய 3 பெயர்ச்சிகளும் நன்றாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அபரிதமான நல்ல லாபத்தை தருவார். என்ன லாபத்தை தருவார்? கடனை தீர்ப்பார், நோயை தீர்ப்பார், எதிர்ப்பை தீர்ப்பார், எதிரிகளை வலுவிழக்க வைப்பார், எதிர்ப்புகளை அடிபணிய வைப்பார், யாரை ஜெயிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அவர்களை ஜெயிக்க வைப்பார், புதிதாக அறிமுகங்கள் வர வைப்பார். இளைஞர்களுக்கு காதல் வரும், அந்த காதல் மோதல்ல முடியாம அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த கணவன் மனைவியருக்கு அப்படியே சேர்ந்து விடக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 2 பேருமே சம்பாரித்து குடும்பத்தை நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு என ஆகா ஓகோன்னு சுருக்கமாக 100 மார்க் அப்படியே தரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு இன்னும் நன்றாக இருந்தால் நான் சொன்னதை விட அதிக நன்மைகள் ஏற்படுங்க. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா பலன்களும் நடக்கும். ஆனாலும் கஷ்டங்களை கொடுக்காத நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5ஆம் இடத்துல அவர் வந்து பெரிய யோகங்களை செய்ய மாட்டார், ஆனால் கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டார். உண்மையை சொல்லப்போனால் கடந்த 6 மாதமாகவே விருச்சிக ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை. உங்களுடைய ராசிநாதன் 8, 9ஆம் இடங்களில் மறைவு ஸ்தானம், நீச்சஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புகளில் பலவீனமாக இருப்பது ஒரு மாதிரியான ஒரு கெட்டு போன ஒரு அமைப்பு தான். ஆனால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டிற்கு மாறக்கூடிய இந்த சனி குருவின் வீட்டில் இருக்கிறனால பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாருங்க. 5ஆம் வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அப்புறமா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. முதல் ஒரு வருடத்திற்கு ஒரு மாதிரியான சேஞ்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேலையில் மாற்றம், ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பாரு. ஆனால் அந்த ப்ரொமோஷனில் ஏன்டா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சது, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை கொடுப்பாரு. பிள்ளைகளால் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு முதல் ஒரு வருஷத்தில் வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழலை கொடுப்பாரு. பிள்ளைகளிடையே கொஞ்சம் ஒரு மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாத நிலைமை, நம்ம ஒரு பொண்ணை காட்டுறோம் முடியாதுன்றான், நம்ம ஒரு மாப்பிள்ளையை காட்டுறோம் போனோம் வேணான்னு சொல்லுது பொண்ணு. இந்த மாதிரி பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்குவார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி அதைத்தான் பண்ணுவார். சரி, கல்யாண வயதில் இல்லாத காலேஜ் போகிற பள்ளிக்கூடம் போகிற பொண்ணுங்க பசங்கள்லாம் பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கவனத்தை திசை திருப்பக்கூடிய தன்மைகளை செய்வாருங்க. உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் நானும் பிறக்கும்போது செல்ஃபோன் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி இந்த காலத்தில் பிள்ளைங்க பிறக்கும் போதே கர்ணனுக்கு 2 கவச குண்டல் இருந்தது பாருங்க. அது மாதிரி கையில் இந்த கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, இந்த கையில் ஒரு ஆப்பிள் ஃபோனுன்னு 2 கையிலையும் 2 ஃபோன் ஆடுதானாங்க இந்த காலத்தில் பிள்ளைங்க பிறக்குது. இந்த பிள்ளைங்க எல்லாருமே டைவர்ட் ஆகிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க 5ஆம் இடத்து சனியில். பிள்ளைகளை எப்படி திருத்துவது, பிள்ளைகளிடமிருந்து எப்படி வந்து சமூக ஊடகங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் பிள்ளைகளின் மேலே அதிக கவனம் தேவைப்படுகின்ற அமைப்பு 5ஆம் இடத்து சனிக்கு உண்டு. இதை தவிர வேறு வேலையில் ஏதாவது பாதிப்பா? இல்லைங்க. பர்சனல் லைஃப்பில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு இருக்குமே தவிர சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் வரும், மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள், தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் கிடைக்காத நிலைமையில் அது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, விவசாயம் போன்ற அமைப்புகள் ஒரு மாதிரியான துறைகளில் அன்றாடம் பிழைக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையை தவிர குழந்தைகள் பற்றிய விஷயங்களை தவிர மற்ற எல்லா அமைப்புகளும் நல்லாயிருக்கும்.
குழந்தைகள்ல இன்னொன்று கூட சொல்லலாம், ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அல்லது பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது, அல்லது தூர இடங்களில் போய் பிள்ளைங்க இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போயிருக்கு, இங்கிலாந்து போயிருக்கு, ஆஸ்திரேலியா போயிருக்கு, சிங்கப்பூர் போயிருக்கு. இருக்கிற இடத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுதோ, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, கட்டுப்பாடாக இருக்கிறாங்களா, அப்படி இருக்கிறாங்களா, இப்படி இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய மனசை பிள்ளைகளின் மூலமாக குழப்பக்கூடிய அமைப்புகளைத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். சரி ஐயா, பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? இளைய பருவத்தினருக்கு என்ன நடக்கும்? பிள்ளையே இல்லாதவங்க, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்து சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது. வேலை தொழில் அமைப்புகளை பெற்றோரிடமிருந்து பிரித்து ஏதேனும் ஒரு நிலையில் சுபத்தன்மைகளை வைத்து படித்தவர்களுக்கு வேலை நன்றாக இருக்கக்கூடியது, நல்ல படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு சுப சனியாகத்தான் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்து சனி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி என்கின்ற 4ஆம் இடத்து சனியாக வருகிறார். இந்த அர்த்தாஷ்டம சனின்னே அப்போ ஐயா இப்படிலாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் எழுதுகிறாங்க, படிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, கேட்குறதுக்கு பயமாக இருக்குது, 4ஆம் இடத்துல வர்ற அர்த்தாஷ்டம சனி பெரிய கெடுதலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, 4ஆம் இடத்துல வர்ற சனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக செய்வார். ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல சனி வர்றது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீடு. குருவின் வீட்டில் சனி எப்போவுமே பெரிய கெடுதல்களை செய்கிறது இல்லைங்க. அவர் அந்த இடத்துல சாந்த சனியாக இருப்பார். ஒரு கும்பத்தில் அவர் இருப்பதும் மகரத்தில் அவர் இருப்பதும் இப்போது உங்களுடைய ராசிநாதனின் இன்னொரு வீடாகிய மீனத்தில் இருப்பதும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மை. குருவின் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய இன்னொரு வீட்டில் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரக்கூடிய இந்த சனி பெரிய கெடுதல்களை செய்ய போவது இல்லை. சனி பயிற்சி நடந்த 40 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய குரு பயிற்சி, உங்களுடைய ராசிநாதன் குரு 7ஆம் இடத்திற்கு ராசியை பார்க்க போகிறார். அது ஒரு வருஷம் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள்லேயே, அதாவது சனி பயிற்சி நடந்து ஒரு 45 நாட்களுக்குள்ளாகவே இந்த 3ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 வருஷத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 1 வருஷத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே அர்த்தாஷ்டம சனி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடுதலை செய்து விடுமோ என்கின்ற அமைப்பை கண்டிப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த சனி நல்லதைத்தான் செய்யும். சரி, உண்மையில் சனி என்னதான் பண்ணும்? 4ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். வீடு வாகனம் போன்றவைகளில் செலவுகள் வைக்கும். வீடு வாங்குறதுல கவனமாக இருக்கணும், வீட்டு மனம் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு வில்லங்கத்தை கொண்டு வரும், அட்வான்ஸை கொடுத்துட்டே வீடு முடிக்க முடியலன்ற ஒரு விஷயங்கள் வரும். அல்லது வீட்டுக்கு எல்லாமே கொடுத்து வீட்டுக்காரன் பில்டரை ஏமாத்துறான்னு வரும். கட்டிடம் கொத்தனார் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வீடு கட்டுறவங்க அவரை நம்பினேன் இவரை நம்பினேன்ற மாதிரி இல்லாமல் எதையும் நம்பாமல் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்கள் அடிக்கடி பழுது வைக்கும். சின்ன இந்த பழைய வாகனத்தை வாங்கிட்டு புதுசாக வண்டி எதனா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டியை வாங்க முடியலையே என்கின்ற மாதிரியான சோதனையான அமைப்புகள்லாம் இருக்கும். அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும். அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியாது, அம்மாவை பிரிய மாதிரி இருக்கும். அம்மா தனியாக இருக்கிறாங்களே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, அம்மாவை பற்றின ஹெல்த்து. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அம்மா பாசக்காரர்களாக இருப்பீர்கள். அவங்க எல்லாத்துக்குமே தாய் பற்றிய ஒரு கவலைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்தஸ்து கௌரவம் நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் நோய் எதிர்ப்புகள் தீரும். கடந்த ஒரு 6 மாதம் 1 வருஷமாகவே தனுசு ராசிக்காரங்க நல்லா இல்லை, கடன் இருக்குது, நோய் இருக்குது, இது எல்லாமே எதிர்ப்பு இருக்குது, ஆஃபீஸில் வேலை செய்ய முடியல, தொழிலில் நிம்மதியாக இல்லை, இது எல்லாத்தையுமே இந்த 7ஆம் இடத்து குரு பயிற்சி மாற்றும் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கலைத்துறை, இசைத்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உண்டு. வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்களே அப்படியே தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கிட்டு அந்த வாய்ப்புகளின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழிலில் தான் கொஞ்சம் வியாபார பெருமக்கள்னு சொல்கிறேன். இந்த தொழில் வியாபாரம் போன்றவைகளில் 1க்கு 2 தடவை முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் லாபங்கள் குறையாது, நஷ்டங்கள் விரயங்கள் எதுவும் வராது. தொழிலில் ஒரு தானே இருந்து பார்த்து உடையவன் இல்லா இருக்கை பால்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? முதலாளியாக நம்ம இருக்கும்போது நாமே இருந்து பார்த்து எல்லாவற்றையும் அடிமுதல் நுனி வரை பார்த்து அதன் பிறகு லாபம் சம்பாதிக்க வேண்டிய அர்த்தாஷ்டம சனியாக அமைந்திருக்கிறது. பெரிய சோதனைகள் எதையும் கொடுக்காத 70 மார்க் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி. மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 90 மார்க் கொடுப்பேன். சூப்பராக இருக்கும். 7 சனி முடிய போகுது. கடந்த 7.5 வருடங்களாக ஒரு இருள் தன்மையில் இருந்து வந்த ஒரு குகைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுவேன். கடந்த 7 வருஷமாக இருட்டுக்குள்ளே குகைக்குள்ளே எந்த பக்கம் வாசல் இருக்குது, எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியாமல் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தூரத்தில் ஒரு சூரிய வெளிச்சம்,
ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் அடாடா வெளியே வந்துட்டோம்டா, அந்த இது இப்படியே போனால் நடந்து போனால் குகையை விட்டு வெளியே போயிடலாம்டா அப்படின்னு தைரியம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மை இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு வரப்போகுது. 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் பாருங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்லாம் செத்து பிழைச்சிங்க. அதுவும் 30 வயதில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் எதுவுமே ஒரு அளவுக்கு கடுமையான சோதனைகள்லாம் இருந்தது இல்லையா? போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, தப்பிச்சிங்க. எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய 7.5 சனி என்கின்ற 7.5 வருஷம் உங்களை வாட்டி வதைத்த ஒரு அரக்கன் அப்படியே வெளியே போகிறார். 3ஆம் இடத்துல சனி வரார். அதே நேரத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி சாதகமாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல விதமான பலன்களை செய்வார். இதுவரைக்கும் என்ன உங்களுக்கு தேவையோ, என்ன உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அவைகள் எல்லாவற்றையும் கிடைக்க செய்யக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த 2 வருஷத்தில் கிடைச்சிரும். வேலை கிடைச்சிரும், தொழில் நிரந்தரமாயிடும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், குடும்பம் அமையும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், சண்டை சச்சரவுகள் விலகும், சொந்த ஊருக்கு போக முடியும், வெளிநாட்டிலிருந்து இங்கே வர முடியும், இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போக முடியும், வீடு கட்ட முடியும், கட்டிய வீடை பாதுகாக்க முடியும். அடமானம் வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், சொந்தக்காரன் நான் நம்பினேன், அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், ஃப்ரெண்டு காலவாரிட்டு போயிட்டான், இப்படி ஆகி போயிட்டான், 10 வருஷம் கூட தீராத பெரிய கடன் வந்து போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, ஹெல்த் இஷ்யூஸ், அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. இவ்வளத்துக்கும் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல மாறக்கூடிய சனியின் மூலமாக வரும். இது வரைக்கும் மற்றவங்க கிட்ட கையேந்தி வாழ்ந்த நிலைமை மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி வரும். உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் நான் சொன்ன அந்த 2020, 21, 22 தூங்காமல் இருந்தீங்க. அந்த அளவுக்கு கடுமையான மன அழுத்தம், அந்த மன அழுத்தம்லாம் அப்படியே படிப்படியாக விலகி எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் பிறந்து ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய தன்மைகள் வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பொண்டாட்டி நல்லா இருக்கும், புருஷன் நல்லா இருப்பார், பிள்ளைங்க நல்லா இருக்கும், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், பிள்ளைங்க கேட்கக்கூடிய கல்வியை கொடுக்க முடியும், வேலை வாங்கி கொடுக்க முடியும். மங்களகரமான குடும்பத்தில் அவ்வளவு விஷயங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாருமே இளைஞர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய 90% நற்பலன்கள் நடக்கக்கூடிய சூப்பரான சனி பயிற்சிங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. அவிட்டம், புரட்டாதி, சதயம் அந்த 3 ராசிக்காரர்களும் கடந்த 2 வருஷமாக நல்லா இல்லை. 2023, 24 உங்களை போட்டு பிரட்டி எடுத்துருச்சு. சதய நட்சத்திரக்காரர் 2023 அழுதிங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க. 2024 உங்களை போட்டு பேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கடுமையான ஜென்மச்சனியை 30 வயதுகளில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களும் அனுபவிச்சிங்க. நான் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், நாத்திகனாக இருந்தவர்களை கூட கிரகங்களை நம்ப வைத்து விட்டது இந்த ஜென்மச்சனி. கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல மன அழுத்தத்தை எது பிடிக்கலையோ அது நடந்தது, எது பிடிக்காதோ அது உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது, அது உங்கள் மேலே திணிக்கப்பட்டது. இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரே அழுகாட்சி தான். பாத்ரூம்குள்ளே போய் காதலியை நினச்சிக்கிட்டு காதலனை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த கும்பராசிக்காரங்கள், சதய நட்சத்திரக்காரங்க, புரட்டாய நட்சத்திரக்காரங்கெல்லாம் உண்மை இன்னொன்று சொல்லட்டுமா, ஜோசியருங்ககிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வந்தது, ஜோசியம் பார்க்க வந்தது கும்பராசிக்காரர் தான், கடகராசிக்காரன் தான். ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது விடுதலை கிடைக்க போகிறது. 7.5 சனியில் முதல் நடுப்பகுதியில் கடுமையான கஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 5வது வருடத்தை முடிச்சுட்டு 6வது வருஷம் போகிறீங்க. 7.5 சனி முடிய போகுதா ஐயா அப்படின்னு கேட்டால் 7.5 சனி முடியாது, இன்னும் 2.5 வருஷம் பாக்கி இருக்குது. ஆனால் ஏற்கனவே படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு விட்டீங்க அப்படின்றதுனால ஜென்மச்சனி விலகப் போகின்றது. இதுக்கடுத்து பாதச்சனியாக ஒரு 2 வருஷம் அவர் நீடிப்பார். ஆயினும் பெருத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 7 ஜென்மச்சனியில் என்ன நடந்ததுன்றதை ஏற்கனவே அடிக்கடி நிறைய வீடியோக்களில் என்னோட சேனல்லே நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். குருஜி டிவி சேனல்லே உங்களை பற்றி நான் நிறைய பேசி கும்பராசிக்காரர்கள் தான் நிறைய வீடியோ வியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆக இந்த அமைப்பில் இதுவரை சொந்த பந்தங்கள் புரிந்து விட்டன, நட்புகள் புரிந்து விட்டன, உறவுகள் எப்படி கை கொடுக்காது என்பது புரிந்து விட்டது, நண்பர்கள் எப்படி துரோகம் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிருச்சு, காதல் எப்படி மன அழுத்தத்தை கொடுக்கும் என்பது புரிஞ்சிருச்சு, கூடா நட்பு கேடாய் முடிந்தது, ஒரு கெட்ட பழக்க வழக்கம் கற்றுக்கிட்டீங்க, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, வேலை போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, வாகனம் போச்சு, அப்பா போச்சு, அம்மா போச்சு, பிரிவுகள், துயரங்கள், மன அழுத்தங்கள் அத்தனையில் இருந்து இப்போ அப்படியே கும்பராசிக்காரங்க வெளியே வர போகிறீங்க. படிப்படியாக மெதுவாக வருவீங்க. உயிரிழப்புகளை மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஒரு நெருங்கிய உறவினரை இழந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த சோகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையலாமே தவிர பண இழப்புகளை கண்டிருந்தவர்கள், 10 லட்சம் போச்சு, 5 லட்சம் போச்சு, வேலை போச்சு, வியாபாரம் போச்சு, இந்த மாதிரி பண இழப்புகளை கண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக அந்த பண இழப்பிலிருந்து வெளியே வந்து
கெட்ட பேர் எடுத்துக்கிட்டவங்க திருப்பி கொடுக்க முடியாது, இப்போ சொல் பேச்சு தவறிட்டாரு, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு கெட்ட பேர் எடுத்து கொண்டிருந்த அத்தனை பேருமே அப்படியே படிப்படியாக மாறி நற்பெயர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு பெரிய நிம்மதியை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீர்கள். எல்லா நிலைமைகள்லையும் தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் உங்கள் பேச்சு கேட்கும். தண்ட சோறுன்னு பேர் வாங்கிக்கிட்டு இருந்த 20-30 வயசு 20 வயதிற்குள்ளே இருந்த மற்றவர்கள் கையை, அண்ணன் கையை, அக்கா கையை, தம்பி கையை, தங்கச்சி கையை, அப்பா கையை, அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய, ஒரு 75-80 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இருக்க போகிறது. தொழில் ஸ்டாண்ட் ஆக போகுது, வேலை நிரந்தரமாக போகுது, அரசு வேலை கிடைக்க போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது. இனிமே எந்த பக்கம் வாழ்க்கை நல்ல விதமாக போகும் என்கின்ற அடையாளம் தெரியக்கூடிய அருமையான சனிப்பெயர்ச்சி, ஒரு 75-80 மார்க் கொடுக்கக்கூடிய சூப்பரான சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. நிறைவாக மீனம். இப்போ தான் 11 ராசிக்கு முடிச்சுட்டு 12வது ராசிக்கு சொல்கிறேன். இந்த 11 ராசிலேயே இந்த 7 சனி ஜென்மச்சனியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ஜென்மச்சனி இப்போது உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. நான் ஜென்மச்சனியை 2 பிரிவாக பிரிப்பேன். 50 வயது தாண்டிய எந்த ஒரு மீனராசிக்காரருக்கும் இந்த ஜென்மச்சனி சொத்து சேர்க்கை, வீட்டு சேர்க்கை, வீட்டில் மங்கள விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறது, லாபம் வர்றது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பெரிய அளவில் பண நஷ்டங்களை, மன கஷ்டங்களை, குடும்ப உறவு கஷ்டங்களை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தராது. ஆகவே 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி எதையாவது செய்யுமோன்னு கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. மாறாக சுப விரயங்கள் இருக்கும். வீடு கட்டுவீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, பிள்ளைங்களை செட்டில் பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு தொழில் வச்சு கொடுப்பீங்க, எல்லா நிலைமைகளையும் மனைவியை சந்தோஷப்படுவீங்க, கணவர் உங்களால் சந்தோஷமாக இருப்பார். ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்த சூழல், குடும்பம், வேலை, தொழில், கல்வி, அப்புறம் ஹெல்த்து, இந்த மாதிரியான விஷயங்களில் 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்போ வேண்டாங்க. கீழே இருக்கின்ற 20 வயதுகள் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது. கடந்த ஒரு 6 மாத காலமாகவே நான் அடிக்கடி நம்முடைய வீடியோக்களில் எல்லா சேனல்லையும் பேசுகிறேன். நான் பேசின எல்லா சேனல்லையும் மீனராசிக்காரர்களை பொறுமையாக நிதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மாமன் கூட சேர்ந்து, மச்சான் கூட சேர்ந்து, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த தொழிலை பண்ணேன், இந்த தொழிலை பண்ணேன், ₹1 போட்டால் 10 ரூபாய் எடுத்துடலாம், 10 லட்சம் கூட 1 கோடி ஆக்கிடலாம், 1 லட்சம் கூட 10 லட்சம் ஆக்கிடலாம் என்பது போன்ற தூண்டில் வீசப்படுகின்ற அமைப்புகளை எதையும் செய்யாதீர்கள்னு 1 வருஷமாகவே உங்களை உஷாரப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த ஜென்மச்சனி பணம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். ஆகவே பணத்தின் மீது கொஞ்சம் பற்றோடு இருங்க. பணத்தை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டில் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு காதலிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், காதலனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், இந்த மாதிரியான கதை எல்லாமே மீனராசிக்காரங்க அப்படியே ஒதுக்கிடணும். அதனால பிரச்சனைகள் வரும். காதல் உங்களுக்கு வேதனையை தரும், தோல்வியை தரும். ஜென்மச்சனியில் அல்லது ஜென்மச்சனிக்கு கொஞ்சம் முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு உறவும் உங்களுக்கு நிலைக்காது. ஜென்மச்சனியில் அறிமுகமாகின்ற காதல் கண்டிப்பாக நிலைக்காத மன அழுத்தத்தை கொடுக்கும், கடுமையான தோல்வி அமைப்புகளை கொடுக்கும். சில நேரங்களில் சில பேர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆள்படுகிறது, சில வேறு மாதிரியான விபரீத முடிவுகளுக்கு போகிறதெல்லாம் இந்த ஜென்மச்சனியில் ஏற்படக்கூடிய அறிமுகத்தின் மூலமாகத்தான். ஆகவே காதல் பண்ணி உங்களுடைய ஒரு சக்தியை விரயம் பண்ணாதீங்க. நிச்சயமாக நிறைவேறாது, அதில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவ ஜோதிடர் நான். ஆகவே இளைஞர்கள் எல்லாம் இப்போ ஜோசியரை படையெடுக்க போகிறீங்க, அப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, அவர் ஏமாத்திட்டார், இவர் ஏமாத்திட்டார். பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன், இழக்கக்கூடாததை, திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத ஒன்றை கண்டிப்பாக இழந்து விடாதீர்கள். பொதுவாகத்தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோதான். ஆக எல்லா நிலைகள்லையும் ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருங்க, பெண்கள் ஆண்களிடம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. நண்பன்னு சொல்லிக்கிறவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவார். இவர் தான் என் உயிர் நண்பர்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது அவர் தான் முதல்ல உங்களை விட்டு எஸ்கேப் ஆகிறார் இருப்பார். உறவை புரிய வைப்பார், நட்பை புரிய வைப்பார் என்பது போன்ற சில மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஐயா, என்னங்க ஐயா இப்படி ஒரேடியாக பயமுறுத்துறீங்க, நல்லதே நடக்காதா? இந்த ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இந்த ஜென்மச்சனியில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு தான். நண்பனை பற்றி புரிஞ்சாதான் நட்புனா என்னன்னு புரியும். புருஷனை பற்றி புரிஞ்சு, பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சாதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். காதலனை பற்றி, காதலியை பற்றி புரிஞ்சாதான் ஆம்பளைன்னா என்னன்னு பொம்பளைக்கு தெரியும், பொம்பளைன்னா என்னன்னு ஆம்பளைக்கு தெரியும். ஆக கெட்ட வழிகளில் புரிதல்களை, அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடியவர் சனி என்பதை இந்த 2 வருஷத்தில் புரிஞ்சிக்குவீங்க. எதுவும் தொழில் பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். நான் இன்னும் வேறு அடிக்கடி சொல்லுவேன், வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே ஜென்மச்சனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆக மேலதிகாரியோடு முரண்படாதீர்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க. பொறுமையாக, நிதானமாக, கவனமாக, எதிலையும் கோவப்படாமல், எதிலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக, அதே நேரத்தில்
எதிர்காலத்தில் நல்லவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அச்சாரம் போடுகின்ற விதமாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜென்ம சனி